வணக்கம், நான் சினிமாரசிகன். மம்முட்டி விநாயகனுடைய நடிப்பில் ஜிதின் ஜோசப்புடைய டைரக்ஷனில் இன்னைக்கு தேட்டரில் ரிலீஸ் ஆன ஒரு மலையாள மூவி களம் காவல். இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேரளாவில் ஒரு பகுதியில் ரெண்டு குரூப்புக்கு இடையில பெரிய கலவரம்லாம் நடந்து பிடிச்சிருக்கு. அதை விசாரிக்கிறதுக்காக ஒரு போலீஸ் டீம் களத்தில் இறக்குறாங்க. வேறு விதமான முடிக்கப்படாத பிரச்சனைகள்லாம் அவங்க கண்ணுக்கு தெரிய வருது. தொடர்ச்சியாக பெண்கள் கொல்லப்பட்டு இருக்கிறாங்க. அதை யார் செஞ்சாங்க அதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்காக இவங்க களத்தில் இறக்குறாங்க. இந்த படத்துடைய வில்லன் கதாபாத்திரமே மம்முட்டி தான். அவர் சில பெண்களோட தொடர்பில் இருக்கிறாரு. அவங்களோட ஹோட்டலுக்கு போகிறாரு. அப்புறமா அவங்கள கொலை பண்ணுறாரு. 20 பெண்கள் கொலை செய்யப்படுறாங்க. அந்த போலீஸு இவரை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் படத்துடைய மொத்த கதையும். இதை ஏன் செஞ்சார் அப்படிங்கிறதுக்கான ரொம்ப டீட்டெயிலிங்கான விஷயங்கள் படத்தில் இருக்காது. இன்டர்வல் பிளாக் வரைக்கும் ரொம்பவே மெதுவாக போகிறது போல இருக்கும். இன்டர்வல் பிளாக் அப்போ ஒரு ட்விஸ்ட் ஒன்று இருக்குது. அதுதான் அந்த ரெண்டாவது பாதியை நகர்த்தி கொண்டு போகும். அந்த ரெண்டாவது பாதி நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக போய் கொண்டு போயிருந்தாங்க. கிளைமேக்ஸில் ஒரு விஷயம் பண்ணியிருப்பாங்க. அது அடுத்த பார்ட்டுக்கான லீடுன்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். வில்லனை அந்த ஹீரோ கண்டுபிடிக்கக்கூடிய அந்த பகுதி வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. பின்னணி இசை ரொம்ப நல்லா இருந்தது. அதே போல் ஒளிப்பதிவு நல்லா இருந்தது. மம்முட்டி இப்படி ஒரு வில்லன் கதாபாத்திரத்தை எடுத்து நினச்சதுக்கே நம்ம அவரை ரொம்ப பாராட்டலாம். ரொம்பவே ஒரு சிறப்பான ஒரு வில்லன் கதாபாத்திரம். அப்படி வாயில் சிகரெட்டை வச்சுட்டு இப்படி வட்டமாக புகையை விட்டுட்டு அவர் பண்ணக்கூடிய அந்த வில்லத்தனம் ரொம்பவே ரசிக்கும்படியாக இருந்தது. விநாயகன் வந்து போலீஸ் ஆஃபீஸர் வராரு. ரொம்ப சட்டிலான ஒரு பெர்ஃபார்மன்ஸு. இந்த படத்தோடைய வில்லன் மம்முட்டி. இந்த படத்துக்கான வில்லன் வந்து சுவாரஸ்யம் குறைவான இந்த திரைக்கதை தான் வந்து இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யப்படுத்தி இருந்தாங்கன்னா ரொம்பவே ஒரு சூப்பரான படமாக வந்திருக்கும். இப்போவும் இது ஒரு முறை பார்க்குறதுக்கான ஒரு படமாக தான் இருக்குது. வாய்ப்பு இருக்கணும் இந்த படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. 2 சந்திப்போம்.